இருக்கு. ஸ்டெப்ஸ் போடணும்னா ஒரே நல்லா வராது. வந்து உட்காந்து 2 மாசத்துல குரூப் 4 பாஸ் பண்ணோம்னா வெளி பாஸ் பண்ண முடியும். கால் பண்ண அட்மிஷன் வராங்க. அவங்களுக்கு நான் உண்மைதான் தெரிகிறது. இது இவ்வளவு சிலபஸ் 6ஆவதுல இருந்து 10ஆவதுல படிக்கணும். இதுல இவ்வளவு இருக்குது, மேக்ஸ் இவ்வளவு இருக்குதுன்னா மேக்ஸ் ஒரு கணக்கா எல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போடுவோம். இது பொது தேர்வா 10ஆம் பொது தேர்வா இது ஒரு 4 கணக்கு போட்டு 35 மார்க் எடுத்தா 40 மார்க் பாஸ் போட்டு வரதுக்கு இங்கெல்லாம் போட்டி தேர்வுங்க. இங்கெல்லாம் வாழ எடுத்து போராடணும், சும்மா கிடையாது. 25 லட்சம் பேர்ல நீங்க 7000 பேர்ல ஒரு ஆளா வரணும், 4000 பேர்ல ஒரு ஆளா வரணும், 200 கேள்வியில டாப் படிக்கணும், 170 ரீச் பண்ணணும். அது உண்மை 3 மணி நேரத்துல. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து கிளாஸ் நடத்துவேன். புரியுதுங்களா? சும்மா என்னதான் சொல்லி விட்டு போறதுலாம் கிடையாது. அந்த வயசுல பாத்தீங்கன்னா இங்க 500 × 30/100 500 500 30/100 மதிப்பில் 20/100னா 500 × 30/100 × 20/100 ஸ்டெப் தெரியணும். இப்ப பாருங்க, இது மேலகத்தலாம் தொகுதி, கீழகத்தலாம் பகுதி, மேலகத்தலாம் நியூமினேட்டர், கீழகத்தலாம் டினாமினேட்டர். அப்பங்க பாருங்க, மேல எத்தனை சைபர் பாருங்க. முதல்ல சைபர்லாம் கேன்சல் பண்ணணும். பசங்க என்ன பண்ண சைபர் கேன்சல் பண்ண மாட்டுதுங்க. எல்லாம் ஃப்ரெஷ். ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி, செகண்ட் இயர் டிகிரி வந்து எல்லாத்தையும் பெருக்கி இருக்குது. மேக்ஸ் தெரியல, அதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாத்தையும் சைபர்லாம் அடிக்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் பெருக்கி வகுத்தீங்கன்னா நீங்க ஒரு பொழுது வரலாம் 3 மணி நேரத்துல 2 தான் போடுவீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அடிக்க கற்றுக்கணும். பாருங்க, மேல 4 சைபர், 1 2 3 4 கீழே 4, 1 2 3 4 கேன்சல் ஆயிடுச்சு. மீதிக்கு எடுத்து பாருங்க, 3 15. இங்க என்ன இருக்குது, 2 இருக்கு, சைபர் தான் கேன்சல். 2 இருக்குது. 5 × 3 15, 15 2 30. பாருங்க, ஆப்ஷன் ஏ. இது குரூப் 2 மேக்ஸ். இது ஒரு மேக்ஸ் ஆகுது. என்ன செய்யலாம், ஒரு செகண்ட்ல போட்டு போயின்னு இருக்கலாம். எவ்வளவு ஈஸி, குழப்பமே இல்லை. அதனால இந்த பதிவுலாம் பாருங்க, ஒரு முக்கியமான பதிவு. இதே மாடல்ல நான் போட்டிருக்கிறது எல்லாமே அசல் வினாத்தாள் தான். அதாவது நம்ம சிலபஸ்ல என்ன இருக்குதோ, என்ன தலைப்பு இருக்குதோ அதனுடைய அப்படியே அசல் வடிவம். இல்ல டூப்ளிகேட்டாவோ நான் மாதிரி புக்ல தான் போடல. இந்த பதிவுலாம் பாருங்க, எல்லாம் கொஸ்டின் பேர் தூக்கி காட்டி தான் போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, எனக்காக இல்லை, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேர் காமிக்கிறேன். அதனால என்னுடைய இந்த பதிவெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 25க்கு மேக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 20 கன்ஃபார்மா போடலாம். அதனால இந்த பதிவும் பாருங்க. இந்த பதிவு பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு, சுற்றம் சூழல்களுக்கு சொல்லுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. நான் மட்டும் படிக்கணும் தெரிஞ்சு நான் மட்டும் 20 மார்க் எடுத்து 20 கேள்வி போட்டு பாஸ் பண்ண நினைக்காதீங்க. எல்லாரும் சொல்லி கொடுங்க. எல்லாரும் சொல்லி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் டெய்லி ஒரு பதிவு போட்டு வரேன். நாளைக்கு ஒரு முக்கியமான பதிவு போடுறேன், அதையும் பாருங்க. இந்த எக்ஸாம் இந்த என்னுடைய பதிவு வந்து மேக்ஸ்ல எல்லாமே போடுறேன். தமிழ் போட்டிருக்கேன், வரலாறு போட்டிருக்கேன், பொருளாதார பதிவு போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்க. இந்த வரக்கூடிய ஜூலை 12 வந்து நீங்க வெற்றி பெற